என் வயசை பத்தி இல்லாம நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஃபிளாஷ்பேக். நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. காளி நான் வந்து எங்க கலைத்துறை தந்தை என்னடா ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்க பெரியப்பா மாதிரி அவரு 6 மணிக்கு மேல பாடுவாரு, ஆடுவாரு, மெமிக்ரி பண்ணுவாரு, ஏதோ சொல்லுவாரு, நிறைய பேசுவாரு. ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, டிஜிட்டலுக்கு முன்னாடி பிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் இவ்வளோ சின்ன 60 வயசுல இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏண்டா ஒரு யதார்த்தமா ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நடிச்சா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் ஒரு 58 வயசுன்றான். தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். எல்லாருக்கும் வணக்கம், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினா அந்த 2 பேரும் வர வச்சிட்டாங்க. இவங்களுக்குலாம் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன். அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு. ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, முக்கியமான 2 செலிப்ரிட்டிஸ் வராங்க, உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன். கரெக்டாக அவங்க 2 பேர் பேரையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக. தம்பி உங்களோட 2 பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சிருக்கிறேன். எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கிங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினா என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இருக்கட்டும். ஏண்டா ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நடிச்சா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் ஒரு 58 வயசுன்றான். தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ அதுவே பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. பாலமேந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பாரு என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது, அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும், அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார். நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கோடது. பாலா சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான், எங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இளையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் இப்போ கேட்கும்போதே வந்து கண்கலங்குது கண்ணம்மா. அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அதை கொடுத்துறியா? நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல. அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம். அது நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு. என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேட்னி, சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது என்னன்னா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்க காளி சார் இந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி பிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தான்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ். உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிடுவேன் இனிமேல். அப்புறம் காளி அண்ணா உன்னை பற்றி பேசினால
சரி நான் கண்டிப்பாக வந்தேன். காலையில் நான் வந்து எங்கள் கலைத்துறை தந்தை என்னடா ரமேஷ் அப்படிதானே நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணி மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அராரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாராவனா இருக்கலாம், எந்த மனிதனா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊர்ல வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமா பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு. பட் இவ்வளோ சின்ன 60 வயசுல இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காலியை நான் நடிச்சாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இல்லை ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து உள்ள என்டர் ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணவும் இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர், உங்கள் வீட்டு நுக்குலேயும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு அக்கா, அம்மா, தம்பி, எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம்ல இது எனக்கும் நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட்